الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد نصركم الله في مواطن كثيرة ويوم حنين إذ أعجبتكم كثرتكم فلم تغن عنكم شيئا وضاقت عليكم الأرض بما رحبت ثم وليتم مدبرين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ثلاث مهلكات: شح مطاع، وهوى متبع، وإعجاب المرء بنفسه، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிவாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். இது 1445 ஆண்டின் ஷவ்வல் மாதத்தின் இறுதி ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் நோயாளிகள், வயோதிகர்களை தவிர படியேறி வர முடியுமான எல்லோரும் மிம்பர் இருக்கின்ற மாடியில் வந்து இடங்களை நிறைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். மிம்பர் இருக்கின்ற மாடிதான் முதலாவது நிறைய வேண்டும். அதற்கு பின்னால் தான் கீழே உள்ள மேல் மாடிகள் எல்லாம் நிறைய வேண்டும். இது இன்று மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஜுமாவுடைய நாளை மதிப்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கும். குத்துபாவை, குர்ஆனை, ஹதீஸை நான் மதிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் மிம்பருக்கு பக்கத்தில் இருக்கின்ற இடங்களை முதலாவது நிறைத்துக் கொள்வது. அன்பானவர்களே, மனிதனை அல்லாஹ் குறையுள்ளவனாகவும் பலகீனமானவனாகவும் மறதி உள்ளவனாகவும், உலகத்தில் மனிதர்களை விட சக்தியில் பிரமாண்டமான படைப்புகளை படைத்து பூமியுடைய நிர்வாகத்தை, பூமியுடைய விடயங்களை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மனிதன் ஒரு எல்லையோடு, ஒரு லிமிட்டோடு செயல்படக்கூடியவன். டிரெஸ் போட்டிருக்கிறோம், அந்த ஆடையை தாண்டி உடம்பில் இருக்கின்ற அடையாளங்களை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு துணி, ஒரு குளோத்தை தாண்டி நம்முடைய பார்வை அதை கண்டால் விளங்காது. சரி, பலகீனங்கள் பேச இருக்கின்ற தலைப்பு இந்த காலத்திலே சிறியவர் தொடக்கம் பெரியவர் வரைக்கும், ஏழைகள் தொடக்கம் பணக்காரர்கள் வரைக்கும், படிக்காதவர்கள் தொடக்கம் படித்தவர்கள் வரைக்கும், குடிமக்கள் தொடக்கம் ஆட்சியாளர்கள் வரைக்கும் இருக்கின்ற ஒரு வகையான மனநோய், ஒரு வகையான நாம் அதிகமானவர்கள் அடிக்ட் ஆகி இருக்கின்ற, அடிபணிந்து கட்டுப்பட்டு என மூழ்கி இருக்கின்ற ஒரு நோய்தான் அல்-உஜுப், அல்-இஅஜாப் பின்-நஃப்ஸ், தற்பெருமை. தன்னை விட்டால் ஆள் இல்லை என்ற ஒரு தலக்கணம்.
நான் பெரியார், நான் தான் பெரியார், நான் தான் அறிவாளி, நான் தான் பணக்காரன், நான் தான் திறமைசாலி, நான் அதிகாரி, நான் டைரக்டர், நான் மேனேஜர், நான் பிரின்சிபல், நான் அட்மினிஸ்டர், நான் அமைச்சர், நான் ஜனாதிபதி. சலக்கணம். அன்பானவர்களே, இப்லீஸுடைய ஆரம்பம் தெரியும். மாலிமுல் மலாயிகா, மலக்குமாருடைய டீச்சர். மலக்குமார் பாவமே செய்யாத சுத்தமான மாணவர்களின் ஆசான். எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட், எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய டிகிரி. ப்ரொஃபசர், நான் ப்ரொஃபசர், நான் பேராசிரியர், நான் கலாநிதி, நான் முதுமானி, நான் இளமானி. படிப்பது, டிகிரி ஹோல்டராக மாறுவது, பணத்தை சம்பாதிப்பது தவறல்ல. கொம்பு முளைப்பது தவறு. கொம்பு முளைத்தால் அல்லாஹ் உடைப்பான். எனக்கு கொம்பு இருக்கிறது என்று கொம்புள்ள ஓர் ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தினால் மறுமையிலே நபி அவர்கள் சொன்னார்கள், உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்படும், பழி வாங்கப்படும். கொம்புள்ள ஆடு எனக்கு கொம்பு இருக்கிறது என்று கொம்பில்லாத ஒரு ஆட்டை உலகத்தில் கொத்தி இருந்தால், காட்சி இருந்தால், மறுமையிலே அந்த ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து அல்லாஹ் இந்த ஆட்டை காக்க வைப்பான். தலக்கணம் ஆட்டுக்கு வந்தாலும் உடைப்பான் அல்லாஹ். எனக்கு கொம்பு இருக்கிறது என்ற ஆடே சாதாரண ஒரு மிருகம், பணிவான ஒரு பிராணி, அதிலும் பெருமை கிடையாது. அதனால்தான் நபிமார்களுக்கெல்லாம் ஆடு மேய்க்கின்ற ஒரு தன்மையை கொடுத்தான், பண்பை கொடுத்தான், பணிவு வர, ஹம்பிள்னஸ் வர. அந்த ஆட்டுக்கே தலக்கணம் வந்தால் அல்லாஹ் உடைப்பான். யாருக்கு தேவையில்லையோ இந்த தலைப்பு தூங்கலாம். இந்த தலைப்பு எனக்கு தேவையில்லை என்பவர்கள் தூங்குங்கள், மற்றவர்கள் விளைந்து கேளுங்கள். சில தூக்கம் மன்னிக்க வேண்டும், என்னுடைய உரிமை. யாருக்கு என்ன கசப்பாக இருந்தாலும் தயவு செய்து என்னுடைய கண்ணுக்கு விளைந்து தூங்க வேண்டாம். எனக்கு தலைப்பு குழம்பும். இப்படி சொல்வது சிலருக்கு பிடிக்காது, நான் சொல்வேன். யார் சொல்வது இப்படி தூங்குவதற்கு தானாட்டு பாடுகின்ற இடமா மெம்பர்? இப்ப நீங்கள் தூங்க வேண்டும், நாங்கள் இரவு விழித்து தயாரித்து குரான் அதிசை பிறற்றி இங்கு தாளாட்டு பாட வேண்டுமா? மன்னிக்க வேண்டும், தூங்க வேண்டாம். மன தூய்மை உள்ளவர்கள் இந்த விடயத்தை கசப்பாக இருக்க மாட்டார்கள். இந்த உலமாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு 7, 8, 10, 12 வருடங்கள் படித்து குடும்பத்தை பிரிந்து எத்தனை பங்கன்களை தியாகம் செய்து எத்தனை ஜனாசாக்களை தியாகம் செய்து ஓதிவிட்டு மிம்பரிலே நாங்கள் பத்துபா செய்யும் பொழுது நீங்கள் தூங்குவதாக இருந்தால் எதற்கு இந்த பத்துபா? பலக்கணம். இப்படி நடந்தது. அனகை கலரப் பண்ணுகின்ற ஆக்ஷன் இருக்கிறது. கையால் காட்டாவிட்டால் கலரப் பண்ணுகின்ற நினைப்போம். கொஞ்சம் பவர் கிடைத்து விட்டால், அதிகாரம் கிடைத்து விட்டால், போர் கிடைத்து விட்டால், ஒரு 1000, 10,000, 3000, 300 பேருக்கு பொறுப்பு கிடைத்து விட்டால், தன்னை விட்டால் ஆள் இல்லை. நடப்பது நிலத்திலல்ல சந்திர மண்டலத்தில் நினைத்தால் முகம் கொப்பர பறிக்காமல் மௌத்து வராது, ஆட்சியை பறிக்காமல் சாவு வராது, குங்குதுரை இல்லாமல் ஓடி ஒளிய இடம் தேடாமல் ஆட்சி முடியாது. நமது நாடு சிறந்த சான்றதுக்கு ஹாமான் காரனை பற்றி பேசவில்லை. எல்லா நாடுகளில் நடக்கிறது, நமது நாட்டில் நடந்தது. பயப்படாமல் சொல்கிறேன், வரலாற்றை பேசுகிறேன். அன்பானவர்களே, நெருப்பால் படைக்கப்பட்ட இப்லீஸ் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு கொஞ்சம் சிரம் சாய்த்து கண்ணியம் செலுத்து. கீழே விழுந்து சுஜூத் செய்வதல்ல, அல்ல அர்த்தம். சுஜூத் அல்லாஹ்வுக்கு தான் எப்பொழுதும். இப்படி சிரம் சாய்த்து சிரமத்தலை தலை குனிந்து கௌரவித்தது, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணு. அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார் அல்லாஹ் ஒரு பகுதி. நான் இந்த அந்தஸ்தையும் பதவியையும் பவரையும் டிகிரியையும் போட்டையும் நான் கொடுத்திருக்கிறேன்,
நான் யாருக்கு இந்த பதவியை அந்தஸ்தை கொடுத்தேனோ அவனுக்கு கொம்பு முளைத்திருக்கிறதா என்று அல்ல செக் பண்ணுகிறான். இப்லீஸுக்கு கொம்பு முளைத்திருந்தது. அனகை, நான் பெர்ஃபெக்ட், நான் எக்ஸலன்ட், நான் பிரியோ, மம சுத்தாய், நான் அப்பர். ஆதம் லோவர், நான் மேலே, ஆதம் கீழே. நெருப்பு எப்பொழுதும் பத்தும் பொழுது மேலே இருந்து கீழே போகுமா? நெருப்பு கூட கூட மேலே போகும். நெருப்பு பெருமை. மண் எப்பொழுதும் கீழே தான் இருக்கும். மண் கீழே தான் இருக்கும். நகை சிறந்தவன், நான் உயர்ந்தவன். நான் உங்களுக்கு எப்படி ஆதமுக்கு எப்படி சிரம் சாய்ப்பது? நடந்ததை சொல்கிறேன் கனிமன். நகை, நான் தான் பெருமைக்குரியவன், நான் தான் சிறந்தவன் என்று அவன் பெருமையாக பேசினான். அல்லாஹ் தூக்கி எறிந்தான். எல்லா இடங்களில் விரட்டப்படுகின்ற சபிக்கப்படுகின்ற ஒரு மனிதராக நபராக இப்லீஸ் மாறினான். பல வரலாறுகள் குரானில் இருக்கின்றன. இந்த தற்பெருமை, அகங்காரம் யாருக்கு வருமோ அவர்களை அல்லாஹ் கீழே புரட்டுவார். ஒரு குரான் வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் சொன்னேன். ஒரு குரான் வசனம், ஒரு ஹதீஸ். ஹுனைனுடைய போரிலே சஹாபாக்கள் 12,000 பேர். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, 12,000 பேர் இருந்தால் அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் வெற்றிக்கு காரணமாக அமைவார்கள். அதை பெருமை இல்லாத அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தார். ஆனால் சஹாபாக்கள் மனிதர்கள் இப்ப நமக்கு படிப்பினை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் ஒரு படிப்பினை சம்பவம் இது. அவர்களுடைய தன்மை எப்படி அல்ல. கொஞ்சம் பேசிக்கொண்டவர்கள் நாங்கள் சிறுபான்மை என்ற காரணத்தினால் என்ன செய்ய மாட்டோம், தோக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம், பல போர்களிலே வெற்றியை தந்தோம், உதவி செய்தான் அல்லாஹ். ஹுனைனுடைய நாளில் இது அஜபத்தும் கரசுக்கும் நாம் பெரும்பான்மை, நாங்கள் பெரும்பான்மை, நாங்கள் எங்களை யாரும் ஆட்சி படைக்க முடியாது, அசைக்க முடியாது, தோற்கடிக்க முடியாது என்று உங்களுக்கு தற்பெருமை வந்த சமயம். அந்த தற்பெருமை உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டையும் தரவில்லை, எந்த பாசிட்டிவான ரிசல்ட்டையும் தரவில்லை. அந்த தற்பெருமை பலம் தூகும் யாருக்கும் செய்யா, உங்களுக்கு அந்த தற்பெருமை எந்த பெனிஃபிட்டையோ நல்ல ரிசல்ட்டையோ தரவில்லை. அழைக்கும் அரும் 12,000 பேர் என்று உங்களுக்கு பூமி நெருக்கடியானது, எல்லா பக்கங்களிலும் ஒரு வகையான இறுக்கம் ஏற்பட்டது, நீங்கள் வெறுண்டோடினீர்கள். சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை என்றால் நாம் தப்புவோமா? தற்பெருமை கொள்ளாது. பொழுதை பாருங்கள், எங்கிருந்து ஆரம்பித்து எங்க முடிக்கிறது? நிலத்தில் இருந்து ஆரம்பித்து மேலே முடிக்கிறோமா, மேலிருந்து ஆரம்பித்து கீழே முடிக்கிறோமா? ஸ்டார்ட் என்ன தொழுகையுடைய தக்பீர், தக்பீர் கட்டி ருக்கு, மீண்டும் யாத்திஜார், திரும்பி ஒரு இடத்தில் நீ கீழே போய் மேலே வந்தாலும் உன்னை நீ தாழ்த்திக்கொள், மீண்டும் சுஜூத். சுஜூது தான் அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற இடம். சுஜூது தான் அடியானுக்கு அல்லாஹ் நெருங்கி வருகின்ற இடம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சுஜூதிலே அடியான் தன்னுடைய பணிவை, தன்னுடைய நெற்றியை, தன்னுடைய முகத்தை, தலையை கீழே வைத்து எனக்கு எந்த தலக்கணமும் இல்லையாமா என்று உருவ பண்ணுகிறார். பணிவின் இடம். மேலிருந்து கீழே போகிறது, நிலத்தில் இருந்துதான் சலான் கொடுக்கிறோம். தொழுது முடித்தவுடன் முதலாவது துவா அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டேன், கட்டிட்டேன், நல்லா சொன்னாய், கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டன் இல்லை. தொழுது முடிக்கும்போது இந்த துவாவுடைய அந்த போர்டிலே பார்க்கலாம், சலான் கொடுத்தவுடன் முதலாவது சொல்கின்ற வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாவம் செய்தோமா? தொழுதோம்,
ஒரு காலம் எனக்கு பெருமை இல்லை, என்னுடைய கெட்டித்தனம் இல்லை, என்னுடைய திறமை இல்லை, நான் முறையாக தொழவில்லை, என்னுடைய தொழுகையில பிழை இருக்கலாம், மன்னித்துக் கொள்வாயாக. தொழுது விட்டு முதலாவது கேட்பார். பெருமையை உடைக்க, சொம்பை உடைக்க, தொழுதுட்டேன் என்ற நினைப்பை உடைக்க. ஹதீஸை சொன்னேன். 3 விடயங்கள் இருக்கின்றன நம்மை அழிக்கும், இல்லாமலாக்கும், அழித்து விடும். இந்த 3 தன்மையோட நம்ம மனைவியை பாதுகாப்பாங்க. ஒன்று பேராசை, சொல்வார்கள். பேராசை வருகிறது. அந்த பேராசை என்ன செய்யாது, பிரக்டிக்கலிலே செயல்படுத்துகிறது. ஆசை மனிதனுக்கு இருக்கிறது, அதை கட்டுப்படுத்தி ஒரு லிமிட்டோடு வைத்துக் கொண்டால் தப்பி அந்த பேராசையின் படி நடந்து கொள்கிறார். இவரது அந்த பேராசையை ஃபாலோ பண்ணுகிறார். இரண்டாவது, ஆசைக்கு அடிபணிகிறார். அடிபணியப்படும் ஆசை அது வேறு, அது பெரேத்தனம். இது பொதுவான ஆசைகள். மூன்றாவது என்னுடைய தலைப்புக்கு உட்பட்டது தன்னை பற்றி ஒரு மனிதன் பெரிதாக நினைப்பது. தற்பெருமை. என்னை விட்டால் ஆள் இல்லை, நான் தான் திறமைசாலி, நான் தான் அதிகாரி, நான் தான் அறிவாளி, நான் தான் எல்லா இடங்களிலும் முன்னணி, நான் எனக்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும், என்னைத்தான் சீஃப் கெஸ்ட் ஆக்கப்பட வேண்டும், என்னைத்தான் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், மூச்சு வரைக்கும் நான் தான் இந்த துறையிலே ஆயுள் காலம் பொறுப்பில் இருப்பேன் என்று யாரும் என்னை யோசனை பண்ண முடியாது என்ற அந்த தற்பெருமை சமூகத்தில் தௌபா செய்யாவிட்டால் அதை அல்லாஹ் உடைத்து விட்டுத்தான் ரூபை வாங்குவோம். குர்ஆனில் இருக்கிற சில நிகழ்வுகளை சொல்லி அந்தந்த தலைப்புகளை நான் தொட்டு காட்டிக் கொண்டு போகிறேன். இன்னும் ஒரு ஹதீஸ், إذا تعاظم المرء في نفسه وتبختر في مشيه أو في مشيته في مشيته لقي الله وهو عليه غضبان. பெருமையோடு தன்னை பற்றி பெரிதாக நினைத்துக் கொண்டு, தன்னை பற்றி அகங்காரமாக, தன்னுடைய பிக்சரை, தன்னுடைய இமேஜை பெரிதாக வைத்துக் கொண்டு, தன்னுடைய ஸ்டேட்டஸை பெரிதாக வைத்துக் கொண்டு, எல்லா வகையிலும் நான் தான் பெரியார் என்று யார் பெரியார் சொல்லுவாரோ, நடக்கும் பொழுது கலசாக நடப்பாரோ, கலசு காட்டுவது பெருமை. கலக்கண்டாலே பெருமை தான். கலசொண்டு காட்டிட்டு வாரன், கலசொண்டு காட்டோன்னு வரைக்கு நீ ஃபங்க்ஷன் வெட்டிங் கலசா போகணும். நடையிலே பெருமையாக பெங்கை நிமிர்த்தி தலையை உயர்த்தி சும்மா நடப்பதற்கு 3 பேர் நடக்கின்ற இடம், கையை அகட்டி பக்கத்திலே போகின்றவருடைய உடம்பிலே கைப்பட்டாலும் சொறி கேட்க முடியாது. அவரை உருக்கி பார்த்துவிட்டு அவர் ஒதுங்கி செல்கிறார், இவர் விரித்து செல்கிறார், இவருடைய கைப்பட்டு அவருக்கு வருத்தம் என்று பார்த்துவிட்டு போகிறாரோ, சமூகத்திலே பெரிய விஐபி பெரிய உயர்ந்த முக்கிய புள்ளியாக இருப்பார். அல்லாஹ் இவரோடு கோபப்பட்ட நிலையில் அல்லாஹை பேசலாம். அல்லாஹ் இவரை காட்ட சொல்லுவேன், கண்ணாலே காட்டுகிறாங்க. கண்ணாலே காட்டலாம், இவருக்கு என்னை கண்ணாலே காட்டலாம். அல்லாஹ் எங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரஹ்மத்தோடு பார்க்க விரும்பாத நிலைமையிலே அவர் அல்லாஹ்வை மிஸ் பண்ணுவார். இங்கே சீஃப் ஜட்ஜ், இங்கு தலைவர், இங்கு ஜனாதிபதி, இங்கு அமைச்சர், இங்கு மந்திரி, இங்கு ரெட்காப்பன், இங்கு முன்னால் 3 வாகனம், பின்னால் 3 வாகனம், ஆம்புலன்ஸ் வேண்டுமா, இங்கு 10 கிலோமீட்டருக்கும் சஃபரிலே, இங்கு நாட்டுக்குள்ளும் பிளைட்டிலே, இங்கு டேபிள் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறது, விஐபிகளுக்கான டேபிள், இங்கு சலூட், இங்கு குடைபிடிக்கப்படும், இங்கு கை கலத்தி வைக்கப்படும், ஷூவையும் போட்டு விடுவார்கள், கலத்தி விடுவார்கள், சாட்டோரை திறந்து விடுவார்கள், இறக்கி விடுவார்கள், கலத்தி சாப்பிட முன்னால் கையை கலைக்க விடுவார்கள், சாப்பிட்ட பின்னால் கையால் துடைத்து விடுவார்கள். எல்லா ரெஸ்பெக்டும் வெல்கமிங்கும் இங்கு கிடைக்கும். அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டார். டோன்ட் கேர் விட்டு விடுவான், அவாய்ட் பண்ணி விடுவான். அல்லாஹ்
எது பெர்மனன்ட், எந்த வெல்கமிங் பெர்மனன்ட், எந்த ரெஸ்பெக்ட் பெர்மனன்ட், எந்த பதவி பெர்மனன்ட்? மௌத்துக்கு பின்னால் கிடைப்பது, மௌத்துக்கு பின்னால் கிடைப்பது. ரோகு பெரியும் கொண்டு சொர்க்கத்திலிருந்து கப்பல் வருவது, சொர்க்கத்திலிருந்து அஸ்கர் வருவது, மலக்குமா சூழ இருந்து ஜனாதா அடைக்கப்படுவது. இதுதான் பெருமை. இது இந்த உலகத்துடைய மெட்டீரியலை வைத்து இன்கமிங்கை வைத்து டிகிரிகளை வைத்து நம்முடைய அதிகாரங்களை வைத்து அடைய முடியாது. அது இருந்தாலும் பணிவு பண்பாடு தக்குவாவை வைத்து அடையலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியாளர் தான் பணிவான் ஆட்சியாளர் அடைந்தார்கள். துல்கர் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியாளர் தான் பணிவான் ஆட்சியாளர் அடைந்தார்கள். உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் பணக்காரர் தான், கொம்பு முளைக்காத பணக்காரர், சலக்கணம் பிடிக்காத பணக்காரர், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்டார்கள். அப்துல் ரஹ்மான் பணக்காரர் தான், சலக்கணம் வராத பணக்காரர், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்டார்கள். அபூபக்கருடைய 8 கடைகளுடைய ஓனராக இருந்தவர்கள், கொம்பு முளைக்கவில்லை, 8 கடையுடைய ஓனர் என்று 8ஐயும் இழந்தார்கள். அல்லாஹ்வுக்காக சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் இது மாதிரி இங்க ஏர்போர்ட்டிலேயே விஐபிகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கிறது. விஐபிக்குரிய ஒரு கியூ தான். சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் அபூபக்கர் என் மூலமாக சொர்க்கத்துக்கு போங்கள், என் மூலமாக என்றாகுங்கள், என் மூலமாக என்றாகுங்கள் என்று சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் கால் பண்ணுகின்ற, அழைக்கின்ற, இன்வைட் பண்ணுகின்ற, சொர்க்கமே வெல்கம் பண்ணுகின்ற மனிதராக மாறினார்கள். ஏன்? கொம்பு பிழைக்கவில்லை. காரோடும் பணக்காரன் தான், உலகமாக பணக்காரன் தான். அவருடைய கீட்டை தூக்குவதற்கு பெரிய ஒரு பயில்வான்களுடைய கூட்டம் தேவை, பில்டர்கள் தேவை, சக்திவான்கள் தேவை. அப்படிப்பட்ட அவருடைய பொருளாதார மையம் கொம்பு முளைத்தது, தலக்கணம் வந்தது. நான் தான் பணக்காரன், என்னுடைய பணம் எனக்கு மாத்திரம்தான், என்னுடைய பணத்தில் யாருக்கும் ஹெல்ப்போ உதவியோ ரிலீஃபோ என்ன எந்த விநியோகம் செய்ய மாட்டேன். ஏழையா, அனாதையா, விதவையா, பசியாளியா, நோம்பாளியா, நோயாளியா, மதரசாவா, மஸ்ஜிதா, பாடசாலையா, எந்த சோசியல் வேர்க்கும் செய்ய மாட்டேன். என்னுடைய பேங்க் பேலன்ஸை கூட்டிக் கொண்டு போவேன், பெரிய பணக்காரன் என்ற பெயர் எடுப்பேன். நான் லக்ஸரி வாகனம் வாங்குவேன், வீடு வாங்குவேன். நான் அவுட் ஆஃப் கண்ட்ரியிலும் நான் கெஸ்ட் ஹவுஸ்களை வாங்குவேன். இதுதான் என்னுடைய எம்பிஷன், என்னுடைய டார்கெட் என்று கொம்பு முளைத்தால் காரூனை போன்ற கீழே புரட்டாமல் லொக்காக்காமல் துரோகம் செஞ்சார். நம்ம காலத்திலே மிக பரிதாபமான சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கு மன்னிக்க வேண்டும், ஜெரோ ஓட்டியவர்கள் யூரோப்பிலே டெலிவரி பாயாக வேலை பார்க்கின்ற பார்க்கணும். இங்கு 4 வீலர் 2 5 பேருக்கு 50 பேர் வாழ முடியுமான வீட்டிலே வாழ்ந்தவர்கள் 50 திருகத்துக்கும் 100 திருகத்துக்கும் 200 திருகத்துக்கும் துபாயிலே ஷேர் பண்ணி ரூமிலே தங்கி கூலி வேலை செய்கின்ற காலம். ஏன்? கொம்பு முளைத்தல் அல்லாஹ் உடைத்தார். ஹாரூனுடைய கொம்பை அல்லாஹ் உடைத்தான், பூமிக்குள்ளே துளி வாங்கினார். அன்று வேற்ற சென்டர் இன்று சர்வதேச குப்பை தொட்டி ஈஜிப்டிலே உடைத்தார். இன்னும் ஒருவர் இந்த ப்ராப்பர்ட்டியை வைத்து, அந்த ஃபார்மை வைத்து பெருமை பேசினார். 2 ஓன் பிரதர். ஒருவர் ஃபார்ம் உள்ளவர், பெரிய லேண்ட் எல்லாம் இருந்தது, காணி ஃபார்ம், மெயின் ஃபார்ம். எப்படி ஃபார்ம் நல்லா சொல்றாரு, விரிவாக சொல்லுக்கு அகத்திலே கொம்பை உடைக்கின்ற பல சம்பவங்கள் இருக்கின்றன. கொம்பு உடைத்தவர்களின் கொம்புகளை எல்லாம் உடைத்த சம்பவங்கள் பல இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இது சூறாக்காக வெள்ளிக்கிழமை ஓத வேண்டும். தஜ்ஜாலுக்கு எதிரான வெப்பன் ஓதுவோம், மௌத்து வரைக்கும் என்று ஆரம்பித்து விடாமல் தஜ்ஜாலை எதிர்கொள்கின்ற, தஜ்ஜாலுடைய சேலஞ்சை முறியடிக்கின்ற, தஜ்ஜாலுக்கு முன்னால் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகின்ற, நமக்கு செக்யூரிட்டியாக மாறுகின்ற, என்ன செல்ஃப் டிஃபென்ஸாக மாறுகின்ற அந்த சூரத்தில் கஹஃப், அதிலே அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஓத வைத்திருக்கிறான். ஒரு சொல்லி நபி மூலம் அதிலே சொல்கின்ற சம்பவம் தான். அந்த லேண்ட் உள்ளவர் கிரேப் தோட்டம், கிரேப் ஃபார்ம், கிரேப் தோட்டம் நடுவிலே சுற்றி வரும் ஈச்சமர தோட்டம், டெட் ஃபார்ம். அந்த பால்சி ஈச்சமர தோட்டம் நடுவிலே கிரேப் தோட்டம்,
அந்த கிரேப் தோட்டத்துக்கும் ஈச்சப்பழ தோட்டத்துக்கும் மத்தியிலே ஏனைய கோதுமை இந்த கிரீன் ஐட்டங்கள் அரிசி கோதுமை அங்கே விவசாயம். எப்படி தோட்டம், எப்படியான ஒரு ஃபார்ம். ஈச்சப்பழ தோட்டம், அதுக்கு இங்கே கிரேப் தோட்டம் பிட்வீன் என்ன நடந்தது? எப்படி தோட்டம், எப்படி செய்வார்கள்? சரி, அப்படியே வந்து ஒவ்வொரு அறுவடை லொக்ஸாகும். மழை பெய்தால், தண்ணீர் விட்டால், குல்லான் வந்தால், திரும்பி வந்தால் லொக்ஸாகும். சென்ற வருடம் 1000 கிலோ அறுவடை செய்ய, இந்த வருஷம் 500 தானப்பா சொல்லுகிறதா இல்லையா? லொக்ஸாகும். அல்லாஹ் சொல்கிறார், இல்லாமல் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் எவ்ரி இயர் அதனுடைய அறுவடை நடக்கும். நல்ல இன்கம், மேலுக்கு நோகாமல் வாழ்கிறார். வாழுங்கள் சதக்காவோடு, ஜக்காத்தோடு, சமூக சேவையோடு வாழுங்கள், பணிவோடு வாழுங்கள், மஸ்ஜிதோடு, தொழுகையோடு, ஈமானோடு, தக்குவாவோடு, குர்ஆனோடு, திக்ரோடு வாழ்ந்தால் அப்படியே கண்ணியமாக தெரியும். தொழுகைக்கு நேரம் இல்லை, திக்ருக்கு நேரம் இல்லை, குர்ஆனுக்கு நேரம் இல்லை, தக்குவா இல்லை, அங்கே சேவைகள் இல்லை, உதவிகள் இல்லை, ஜக்காத்திலே செல்லும் உள்ளோ ஹஜ்ஜு கடமை, ஹஜ்ஜு செய்யாமல் பிரான்ச் திறந்து கொண்டு போகிறார். ஹஜ்ஜு செய்கின்ற பணத்துக்கு லேண்ட் வாங்கி போடுகிறார். ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறார் என்றால் அவர் பணக்காரர் ஆஜர் வரவில்லை, பணக்காரர் விஐபி. அவர் அந்த அளவில் ஹஜ்ஜுடைய கணக்கை நிறைவேற்றாமல் மூத்தாகினால் அவருடைய முஸ்லீம் மூத்தல்ல, அவர் ஒரு நசாராவாக மூத்தாக மாதிரி. அந்த மௌத்தே அந்த சொம்பை எல்லாம் உடைச்சுதான் மூத்தாக்குவாங்க. சரி, விஷயத்தை சொல்கிறேன். அந்த ஃபார்ம் சொந்தக்காரர் ஓன் பிரதர், அவருக்கு சில அனிமல்ஸ்கள் தான் அவருடைய சொத்து. ஒரு ஆடு, மாடு, ஒட்டகங்கள், இது போன்ற சில அனிமல். இவரோட பட்டு பார்க்கும்போது அவர் வர ஏழு, இவர் பணக்கார், இவர் ஒரு தம்பியை பார்த்து உதாரணம் சொல்லுமே, சரி வாய்த்தக்கம் வந்த கேவலம் பேசுறதானே சொல்ற உதாரணம் அந்த 3 வீல் தாங்க இது. இந்த 4 வீலர் 4 கோடி வாகனம், அவன் 10 லட்சம் அவன் நாட்டா. ஏண்டா வெஹிக்கல் 10 கோடி தான் சொல்லுகிறோமா? சொல்கிறார். பெருமை அடித்த இப்படி அழிவு நாசம் என்றால் மக்களுக்கு முன்னால் ஏழையவர்களிடம் பெருமை அடித்தால் நான் மேன் பவர் உள்ளவன், நான் அக்ஷரமிக்க மாலா எக்கனமி பவர் உள்ளவன், நான் பணக்காரன்டா, நான் சல்லிக்காரன்டா, பேங்க் பேலன்ஸ் உனக்கு தெரியுமாடா, நான் எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் தெரியுமாடா? பேசுகிறோமா? கொம்பு முளைத்ததற்கான அடையாளம் விடயத்தை சொல்கிறேன். சமூகத்தை பணிங்க உலமாக்களிடம் பணம் இருக்க வரைக்கும் பின்னால் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஈ போன்று சீனி முடிந்து விட்டால் ஈயை காண முடியாது. எங்க சீனி போடுகிறோமோ அங்கு போகும். சீனியை இங்கு கொட்டினால் எறும்பு வரும். அந்த சீனி முடிந்தால் இன்னும் ஒரு அங்கே கொட்டினால் அங்கு போகும். எங்கெல்லாம் ஸ்வீட் இருக்குமோ அங்கே ஆன்ஸ் போகும். அதுபோன்று பணம் இருக்கும் வரைக்கும் மன்னித்துக் கொள்ளுங்கள், வால் பிடிப்பார்கள், வாளிலே தொங்குவார்கள், செலவுத்தடிப்பார்கள். நொஸ்டாகிவிட்டால் நீங்கள் சலா சொல்வதை விட்டு உங்களுடைய சலாத்துக்கு பதிலை சொல்ல மாட்டார்கள். யாரிடம் அவர்களுக்கு வாசிப்படுமோ அவர்களுக்கு செலவழிப்பார்கள். ஆட்சி புரண்டு விட்டால் ஸ்லிப்பருக்கு கணக்கெடுக்க மாட்டார்கள். ஆட்சியில் இருக்கும் பொழுது நச்சிட்டுமா மாத்தையா பொசா, பவர் இருக்கும் பொழுது பொசாவுக்கு தான் முதலாவது இன்விடேஷன். மூத்த மகளுக்கு கல்யாணம், இப்பொழுது இருக்கின்ற பொசாவுக்கு இன்விடேஷன் முதலாவது. பொசா ஒவ்வொரு பலவினி இன்விடேஷன் தானவா அனிவாரமே இருந்தோடு 3 வருடங்களுக்கு பின்னால் 2வது மகளுடைய இன்விடேஷன். அந்த பொசாவை தேடி போவாரா அவர் ரிசைட். இப்பொழுது இருக்கின்ற பொசாவுக்கு முதலாவது இன்விடேஷன். டெம்பரரி எல்லாமே. பணத்துக்கு வாய்ப்பிடிப்பவர்கள் லொஸ்தாதினால் விளங்கும். உங்களுடைய சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு எப்படி அவர்கள் சலா சொல்வார்கள். ஆனால் ஓடி வந்து சலா சொன்னவர்கள், கைகட்டி நின்றவர்கள், முட்டுக்காலில் விழுந்தவர்கள், செலவுட்டடித்தவர்கள், ஷூவை கலட்டி விட்டவர்கள், அவர்களுடைய ஷூவுக்கு உங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். ஏன் லொஸ்தாகி விட்டீர்கள்? ஏன் பணத்திற்கு மேல் ஆடுகிறோம்? மேன் பவர், மனித வளம் நடந்து வைத்திருக்கிறேன். அவர் குத்தி சொன்னார் ஈமான்தார் என்பதை சொல்றாரு. ஏழை அவர் இப்படி கணம் போடாத, பெருமை அடிக்காத, பெருமை பேசாத, தீட்டாத
விஷயத்தை சுருக்க மாட்டேங்குது. படியுங்கள் சூர கம்பை சப்த படியுங்கள் உருவாக்குறது. ஒரு நாள் நாளை அறுவடை, பாம்புடைய அறுவடை, பழம் ஏதோ அறுவடை வருகிறது. நினைப்போடு போகிறார். அல்லாஹ் மறந்து பேசாத, அல்லாஹ் தந்தாண்டு மறந்துடாத, நான் தான் என்ற ரப்புக்கு நன்றி உள்ளோட ஆகிக்கிறேன். என்ற ரப்புக்கு நான் எந்த திருப்பு வைக்க மாட்டேன், இணை வைக்க மாட்டேன், அல்லாவுக்கு எதையுமே நான் கூட்டாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நடப்பு. நாளைக்கு அறுவடை கலத்துல போறார். வளமையான மூட்டை கணக்கு நிறைய போகிறது, மூட்டை கணக்கு நிறைய போகுது. கிரேட் பழம் அங்க கோதுமை எல்லாம் போனால் சொன்னது நேற்று இருந்தது, கண்கொள்ளா காட்சியாக இருந்தது, உள்ளத்தை கவர்ந்த கிரேட் இன்று சூறாவளி வந்த ஒரு நெருப்பு வந்து இடி விழுந்து தோட்டம் இடியிலே கருகியது. தோட்டம் இடியிலே கருகியது. கையை புரட்டிட்டு இப்படி கத்தை அநியாயம், அபராத அபராத எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணின தெரியுமா? இன்வெஸ்ட் பண்ணினீர்கள் தலக்கணத்தோடு, பெருமையோடு, அகங்காரத்தோடு, பெரிய நினைப்போடு லக்ஸரி வாழ்க்கை வாழ இன்வெஸ்ட் பண்ணி ஜக்காத்து கொடுப்பதற்கோ சதக்கா கொடுப்பதற்கோ ஏழைகளை அனாதைகளை விதவைகளை வாழ வைப்பதற்கோ அல்ல, நீங்கள் வாழ்வதற்கு இன்வெஸ்ட் பண்ணினீர்கள். முடிக்க நினைக்கிறேன் இறுதி கட்டம். அது இன்னும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எமனுக்கு போனால் இதை பார்க்க மிஸ் பண்ண வேண்டாம். சபாவாசியோட இருக்கிறது, இதுவும் இருக்கிறது. இன்னும் அந்த கருகிய நெருப்புக்கு பற்றி அடையாளம் இருக்கிறதா? போய் வந்தவர்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். இத்தனை விடயங்களை இங்கிருந்து பார்க்கிறோமே, அதை போல டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைய போய் பாருங்கள் அந்த தோட்டத்தை. எமனுடைய ஒரு ட்ரிப் கொண்டு போங்கள். நீங்கள் வெப்சைட்டிலே ஒரு நிகழ்வோடு முடிக்கிறேன். பாசிட்டிவான ஒரு விடயங்களை நான் தொட்டு காட்டுறேன். இந்த தலைப்பு நெகட்டிவ் சைட் பேசப்படும் போது நம்முடைய மாற்றம் வரும். நான் எனக்கு என்று பேசுகிறேன். நான் கூட இப்ப சொத்து செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யார் ஒரு மக்களுக்கு முன்னால் பிரசங்கம் செய்ய, சொத்துபா செய்ய, ஸ்பீச் பண்ணுவதற்கு ஒரு லட்சத்தை கல்விக்கிறாரோ அவர் பெரிய நடப்போடு நின்றார், பெருமையோடு நின்றார். என்னைக்கு நான் முதலாவது உங்களை விழித்து சொல்லும்போது என்ன சொன்ன தெரியுமா? அல்லாவை நல்லடியார்களே, நான் அல்லாவை சாய்தாரை சொல்கிறேன். அல்லாவை நல்லடியார்கள் என்று உங்களை சொல்லும் பொழுது நான் என்னுடைய தவறுகள் என்று நான் கெட்டவன் என்று உணர்ந்தேன். நீங்க நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். கெட்ட அடியானாகிய நான் உங்களிடம் சொல்கிறேன் நல்லடியார்களே என்று நான் ஃபீல் பண்ணினேன். என் தலைப்பே கொள்ளாத தலைப்பு. யார் ஒரு பெருமையோடு மகங்காரத்தோடு விசிட் பண்ணுவாரோ, லெக்சர் பண்ணுவாரோ, பேசுவாரோ, அவர் பயான் முடிக்கும் வரைக்கும் அல்லாவுடைய கோபத்திலே இருக்கிறார். அந்த ஹதீஸ் எனக்கு சிம்மாசனம் வந்தது பலஸ்தீனிலிருந்து எமனிலிருந்து பலஸ்தீனுக்கு கண் சிமிட்டு நேரத்தில் கண்ணை மூடி திறக்கிறது வந்தது. பெரிய ஸ்டோரி அது. அப்பொழுது கொலை பண்ணினார்களா? பில்கி இஸ்ராயல் வந்தவுடன் எப்படி கலர் உங்களுடைய சிம்மாசனத்தை எங்க எமங்கிறது குழந்தம் தெரியுமா? நீங்க வர முந்தியே கொஞ்சம் சின்ன சேஞ்சலை பண்ணி கேட்டார், இது உங்களுடைய சிம்மாசனமா? அந்த பெண் தன்னுடைய சிம்மாசனத்தை அடையாளை காணவில்லை. தன்னுடைய அந்த சீட்டை, அந்த சேரை கண்ணியமான அவர் சொல்ல அன்னபு அது மாதிரி இருக்கிறது, அது மாதிரி அது போல அவருடைய சிம்மாசனம் உங்களோட தான். எமனில் இருக்கின்றதை பலஸ்தீனுக்கு கருத்து மட்டும் நேரத்துக்குள்ளே சபையில் இருந்த ஒருவர் துவாவோடு கொண்டு வந்தார். அதை கூட கொலர பண்ணி பேசவில்லை. என்ன தெரியுமா சொன்னார்கள்? ரப்பி, இது என்னுடைய ரப்பின் கிருபையினால் நடந்தது, என்னுடைய பவர் அல்ல, என்னுடைய கெட்டித்தனம் அல்ல. துல்கர்னைக்கலாம் கடைசி எக்ஸாம்பிள் முடிக்கிறேன். துல்கர்னைக்கலாம் யாஜூஜ் மாஜூஜ் அதுவும் சமத்தில் இருக்கிறது. ஒரு கனவுடைய சம்பவம். யாஜூஜ் மாஜூஜ் சொல்லையை விட்டு மக்களை பாதுகாக்க ஒரு பாரிய சுவரை, ஒரு ஒரு சாப்பையை கட்டினார்கள். அவர்கள் சாதாரண சுவரை கேட்டார்கள். இவர்கள் கட்டினார்கள் பெரிய அகலம், கெப்பாசிட்டி கூடியது, உயரம் கூடியது, ஹைட்டான மிகவும் அகலமான ஒரு சுவரை கண்டுபிடித்தார்கள். யாஜூஜ் மாஜூஜ் ட்ரில் பண்ணி வரவும் முடியாது, அவ்வளவு அகலம். யாஜூஜ் மாஜூஜ் ஏறி குதிக்கவும் முடியாது, அவ்வளவு உயரமாக நான் உங்களை கட்டுத்தார்கள். கொஞ்சம் சைட் சப்போர்ட் பண்ணுங்கள். சைட் சப்போர்ட் பண்ணினார்கள். அவ்வளவு பெரிய தொல்லை மிக்க யாஜூஜ் மாஜூஜுக்கு எதிராக ஒரு ப்ரொடெக்ஷனை, ஒரு ஒரு பார்ட்டிஷனை செய்துவிட்டு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? தேவையோடு செஞ்சிருக்கிறேன், அடுத்து வரைக்கும் நான் தான் இதை கடிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெஸ்ட் சாப்பிட்டு இருக்கணும், கண்ட கையை கட்டி நிற்கணும்,
ஒன்றையும் எதிர்பார்க்கல. அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான், ஒரு ஆட்சியை கொடுத்தான். உலகத்தை ஆட்சி செய்தவருக்கு கொம்பு முளைக்கவில்லை. சாதாரண முனிசிபல் இருக்கின்ற நண்பருக்கு எப்படி முளைக்க முடியும்? சாதாரண ஒரு ப்ரொவின்சில் இருக்கின்ற நண்பருக்கு எப்படி முளைக்க முடியும்? சாதாரணமாக ஒரு பெரிய ஒரு நாட்டில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு எப்படி கொம்பு முளைக்க முடியும்? சாதாரணமாக ஒரு நாட்டில் இருக்கின்ற ஒரு நாட்டு தலைவருக்கு எப்படி கொம்பு முளைக்க முடியும்? ஒரு உலகத்தை ஆட்சி செய்த ஒன்றுகளை சாதிக்க முளைக்காத கொம்பு. ரஹ்மத்தும் அவருடைய இதுவும் என்னுடைய ரப்பின் செல்வதினால் நடந்தது. Mercy of my Lord, by mercy of my Lord, by control, by power, own power, veto power. எதையும் செய்வேன், யாருக்கும் அநியாயம் செய்வேன், யாரையும் கொள்வேன், யாரையும் செய்வேன் என் ஆடுகிறார்கள். உலகத்தில் தலைக்கணம் பிடித்து முகம் குப்புறம் விழாமல் கேவலப்படாமல் சாவு வராது டைரியில் அல்ல ஹாஸ்டலில் இருந்து கொள்வது எல்லாம் நமக்கு முடித்திருக்கின்ற கொம்புகளை உடைப்பானாக. தலைவருடைய பாவங்களை மணி தருவாயாக, உங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தருவாயாக, மணி மக்களுடைய பாவங்களை மணி தருவாயாக, ஒரு முஸ்லிம்கள் மூவின் அனைவருடைய பாவங்களை மணி தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, ஈமானிய பண்புகளை தருவாயாக, பணிவை தருவாயாக, எந்த கட்டத்திலும் ஒன்றை மறக்காமல் பாதுகாப்பாயாக, எந்த துறையிலும் நமக்கு கொம்பு முளைக்காமல் பாதுகாப்பாயாக, பெருமை வராமல் பாதுகாப்பாயாக. ஒரு நரம்பை நீ குளித்து விட்டால் எங்களுடைய பெயர் பைத்தியக்காரன் அல்லா. ஒரு நரம்பை நீ பிளப் பண்ணிவிட்டால் எங்களுடைய பெயர் சைக்கோயா அல்லா. ஏதோ ஒரு நொச்சை கண்டுவிட்டால் நாங்கள் மற்றவர்கள் சக்காத் கேட்கின்றவர்களால் மாறிவிடுவோம் யா அல்லா. எங்களுடைய மூளையிலே கோளாறு ஏற்பட்டால் எங்களுடைய அறிவப்படியை மங்கி மறைந்து நாம் அதற்கு சிகிச்சை செய்கின்ற நோயாளியாக மாறிவிடுவோம் யா அல்லா. எனவே பெருமையை விட்டு தலைக்கணங்களை விட்டு பாதுகாப்பாயாக, பணிவை தருவாயாக, பண்பாட்டை தருவாயாக. எந்த பவரை வைத்தும் தலக்கணம் பிடித்து ஆடுகின்ற அந்த கெட்ட மனநோயை விட்டும் நம்மையும் ஒரு சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்கள் நசிபாக்குவாயாக.